ஹலோ 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 வாங்க. இவங்க ஆர்யா ஷெட்டி, நம்ம சச்சி அண்ணனோட ஃப்ரெண்டு. ஓ ஹலோ. ஆர்யா ஷெட்டி, சச்சி அண்ணனோட ஃப்ரெண்டு ஆர்யா ஷெட்டி. இந்த ஆர்யா ஷெட்டிக்கு ஜனனியை ஒரு வாட்டி பார்க்கணும். போய் பார்க்கட்டும். ஆர்யா ஷெட்டி. ம். ஆர்யா ஷெட்டி கூப்பிட்டீங்களா? வரேன். ஹலோ ஹாய், நான் ஆர்யா ஷெட்டி. டேடி பண்ண தப்புக்காக சாரி கேட்க வந்திருக்கேன். சாரி கேட்க வந்தியா? இவ இருக்காளா செத்து போயிட்டாளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அனுப்பியிருப்பாரு உங்க டேடி. இதோ எங்க அண்ணன் எதுவும் தெரியாத ஒரு அப்பாவி. இல்லைன்னா இந்நேரத்துக்கு நீயும் இதே மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்ப. உன் டேடி அனுப்பின ரவுடிங்க என் கண்ணு முன்னாடி இவளை இப்படி பண்ணாங்க. இதே வழியா நீயும் அனுபவிக்கணும். அழுதுகிட்டு இருக்கியா? அழுக இல்லடி, நீயும் உங்க அப்பா சாகிறது என் கண்ணால பாக்கணும். அதுவும் என் கையோல சாகணும். அது கண்டிப்பா நடக்கும். ஏய், இது ஹாஸ்பிட்டல். பிஹேவ் யுவர் செல்ஃப். ஐம் சாரி. சார், ஷெட்டி பொண்ணை கடத்தின குற்றத்துக்காக நீங்க என்ன என்கொயரி பண்ணுங்க, இவங்களை விட்டுடுங்க. நான் யாரை என்கொயரி பண்ணணும்னு நீ சொல்லி நான் தெரிஞ்சுக்கணுமா? தள்ளுடா. ஸ்டாப் இட் வேதாந்தம். இவங்களை கஸ்டடியில் எடுக்கிற அளவுக்கு ஷெட்டி ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரா? நோ சார். அப்புறம் எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? அது உங்களுக்கும் தெரியும் சார். இதுக்கு காரணமான ட்ரக் மாஃபியாக்காக தான். இந்த 3 பேருக்கும் எட்வின் மோசஸ்க்கும் கனெக்ஷன் இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்க சன் இன் லா பிரதர் மனுக்கு கூட அவனோட கனெக்ஷன் இருக்கு. அதனாலதான் ஷெட்டி மனுவை கிட்னாப் பண்ணிருக்கான். அவன் மூலமா எட்வின் மோசஸ் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. எட்வின் மோசஸை பிடிக்க வேண்டியது நாம, அது ஷெட்டியோட வேலை இல்ல. இவங்க மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லைங்கிறப்போ பெயில் தேவையில்லை. இவங்களை கூட்டிட்டு போங்க. வாங்க சார். லெட்ஸ் கோ. நில்லு. ஷெட்டிக்கோ அவன் பொண்ணுக்கோ ஏதாவது நடந்துச்சுன்னா வெளி உலகத்தை நீ பார்க்க மாட்ட. டோன்ட் மைண்ட் இட். வெளி உலகத்தை விட நான் ஜெயில தான் ரொம்ப காலம் வாழ்ந்துங்கிற விஷயம் உங்களுக்கே தெரியும். அதை காரணமா காட்டி என்ன பயமுறுத்தாதீங்க. யாராவது ஸ்கூல் குழந்தைகிட்ட சொல்லுங்க சார். டோன்ட் மைண்ட் இட். நான் ஜனனியை பார்க்கணும். அவளை பார்க்க முடியாது. நீ வெளியே போ. அவளை நான் பார்க்காம இங்க இருந்து போக மாட்டேன். மனோ, வேண்டி கேட்டுக்கிறேன், மறுபடியும் இங்க வராத. அப்பதான் என் பொண்ணும் நாங்களும் பயம் இல்லாம நிம்மதியா இருப்போம். டாடி போ. டாடி டாடி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. யாரும் போனே எடுக்க மாட்டேங்க. என் போன்ல இருந்து வேதாக்கு
ஃபோன் பண்ண. ஐயோ அவரோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஹலோ ஹலோ, நான் ஆரியா. வீட்ல நிறைய பேர் கன்னோட வந்து எங்க அப்பாவை ஷூட் பண்ணிட்டாங்க. நாங்க ரூம்குள்ள வந்து கதவை சாத்திட்டோம். ப்ளீஸ் சச்சி, ப்ளீஸ் கம் ஃபாஸ்ட். ஹே அழாத. நான் வர வரைக்கும் கொஞ்சம் சேஃபா இருக்க முயற்சி பண்ணு. உடனே வீட்ல பவர் ஆஃப் பண்ணு. ஓகே. பரிக்கர் ஷெட்டி வீட்டுக்குள்ள யாரோ அத்துமீறி நுழைஞ்சிருக்காங்க. அவங்கள மனோவர்களான எனக்கு சந்தேகமா இருக்கு. நாங்க அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடி நாம தடுக்கணும். டேய் மேக்கப் பண்ணது போதும்டா. சச்சி என்ன போ சொன்னது செட்டி வீட்டுக்கு. செட்டி வீட்டுக்கா இருந்தாலும் ஜெட்டி போடணும் இல்லையா? சீக்கிரம் வாடா. இங்க உட்காருங்க டாடி. டாடி, சச்சு. லைட் போடு. உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். போலீஸ கூப்பிட விடாம நீ இந்த கேஸ்ல ஹீரோவாய் டைவர்ட் பண்ண பாத்திருக்கல்ல? சார் என்ன நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? போட்டனவே. என்ன பேசிட்டு இருக்கீங்க? போலீஸ கூப்பிடலன்னு யார் சொன்னது உங்களுக்கு? கால் பண்ண அவங்க எடுக்கல. அவங்க அட்டாக் பண்ணும்போது டாடி போன்ல இருந்து நான் தான் கால் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா உங்க போன் ஸ்விட்ச்ட் ஆஃப். சாரி ஆர்யா, என் போன்ல சார்ஜ் முடிஞ்சு போச்சு. ஓகே, எல்லாரும் கேளுங்க. ஸ்டேஷன்ல டியூட்டில இருக்கிறவங்க எல்லாரும் மார்னிங் ஆபீஸ்க்கு வந்து என்ன பார்க்கணும். தட்ஸ் மை ஆர்டர். காட் இட்? சார். சச்சு, thank you. Thank you so much. உன் கூட யார் யாரெல்லாம் இருந்தாங்கடா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார். சார் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார். செட்டி சார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அங்க வேற ஆள் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சது. உண்மையை சொல்றா. பரிக்கர் விட்டுடு. அவங்கள எதுவும் பண்ணாத. இவங்கள போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடலாம். வேண்டாம். அப்படி செஞ்சா மனோ இவங்க கூட தான் இருக்கான்னு போலீஸ்க்கு சந்தேகம் வரும்.
மனோவை தேடி தான் வந்தாங்க. நைட்டு பூரா இங்கேயே இருக்கோன்னு சொன்னாங்க. நான் வீடு முழுக்க சுத்தினு காட்டின அப்புறமும் அவங்களுக்கு நம்பிக்கை எல்லாமே இப்போதான் போறாங்க. ஹலோ. ஹலோ சச்சு, நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி ஒன்னு பேசணும். கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வரீங்களா? எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்? ஃபோன்லயே சொல்லு. ஃபோன்ல சொல்ற விஷயம் இல்ல, நேர்ல தான் வரணும். 4 o'clock ஹாஸ்பிட்டல் கேண்டீனுக்கு வந்துருங்க. ஓகே, அப்ப 4 மணிக்கு. பாய்.